வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓலன் செய்ய போகிறோங்க. ஓலன் எதில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்பூசணியில் செய்யணுங்க. வெண்பூசணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புண்ணு இருந்துச்சு, அல்சரு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா கேட்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்லா ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த வெண்பூசணியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நம்ம எந்த மசாலும் ஆட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்திங்கன்னா உடம்புக்கு நம்மளுக்கு நோயை குணப்படுத்தக்கூடிய வகையில், உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வெண்பூசணி ஓலன் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம பூசணியை வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இதுவே தண்ணி விட்டு வர்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கேற்ப ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பூசணிக்காவை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாங்க. வெண்பூசணி இந்த மாதிரி நல்லா வெட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி கொதிக்க வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி இப்போ நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணுங்க. நல்லாவே சிம்லேயே வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருலாங்க. பூசணிக்காலே நல்லா தண்ணி விட்டு வரும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம குக் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு, இருக்கட்டும். ஒரு தாளிப்பு நம்ம எடுத்துக்க போகிறோங்க. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் தேங்காய். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு தாளிச்சிக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலையில் எடுத்துக்கலாம். இந்த தாளிப்பு அவ்வளோதாங்க. எடுத்துகிட்டு நாம் இதை பார்த்திங்கன்னா நம்ம பூசணிக்காய் வேக வச்சுருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பூசணிக்காவும் இந்த தேங்காயும் எடுத்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஹெல்த்தியானது. ரெண்டாவது சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் வாசனையோடு நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா காலையில் எதை வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்பும் உங்களுக்கு வெயிட் லாஸ் கொடுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்லா நார் சத்து மிகுந்தது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. யூரின் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியும் தரக்கூடியது. ஸோ நீங்கள் வெண்பூசணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த மசாலும் ஆட் பண்ணாமல் ஓலன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி, பாய்.